நான் வந்து எல்லா வேலையும் செய்வேன், பாடம் நடத்துவேன். இப்போது நெக்ஸ்ட்டு அப்புறம் பார் கவுன்சில் போனோன்னா வழக்காட வேண்டி வரும். கொஞ்சம் உடல்நலம் சரினா தேர்த்திக்குவேன். 11 டைம் செயின் டோனரு நான் 11 டைம் கொடுத்துருக்கேன். 2009லேருந்து 2016 வரைக்கும். எனக்கு லைஃப்பில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையின் காரணமாக தான் நான் வந்து அனிமிக் ப்ராப்ளத்தை சந்தித்தேன். அதுக்கப்புறம் டிப்ரெஷன் அதிகமானதுனால தான் இந்த பிளட் டொனேஷனை நிறுத்திட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னை பார்த்தா தெரியுதா? ஆனால் அதுக்குரிய சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கேன். 2015 கடலூர் மாவட்ட ஆட்சியரால் செயின் டோனர், அதாவது தன்னார்வல கொடை குருதி கொடையாளர்கள் அப்படிங்கிற அந்த நாளில் வந்து பாராட்டு சான்றிதழை நான் வாங்கியிருக்கேன். ஆனால் அதுக்காக வந்து நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கவே மாட்டேன். இன்றைக்கும் என் தோட்டத்தில் நான் களை எடுப்பேன். தெருவில் கொஞ்சம் சாணி கிடந்துச்சுன்னா பொறுக்கிட்டு வந்து செடிக்காக நான் சேமித்து வைப்பேன். என் தெருவெல்லாம் அழகாக கூட்டுவேன். மரமெல்லாம் கவாத்து பண்ணி கழித்து எடுத்து வைப்பேன். போய் விருவு வெட்டி பொறுக்கிட்டு வந்திருக்கேன் ஒரு காலத்தில். இப்போ கொஞ்சம் முடியல. வீடு கட்டுமான பணிகள் எல்லாம் மேக்ஸிமம் எனக்கு எட்டுற உயரத்துக்கு நானே செய்வேன். ஒரு தண்ணி தொட்டிக்கு ஒரு கம்பி கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு ஆளை கூப்பிட்டு கேட்டதுக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5x5 தண்ணி தொட்டி, அதுக்கு கீழே காங்கிரீட் மாதிரி போட்டால் நல்லா பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அந்த ஆள் வந்து என்கிட்ட 4000 ரூபா கேட்டார். சரின்னு அந்த கம்பியை நானே கட்டிட்டேன். நிறையா கட்டுமான பணிகளையும் நானே கட்டிக்கிட்டேன். நான் உங்களுக்கு அதெல்லாம் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வாழ்க்கையில் ரொம்ப உயர்ந்த இடத்துல இருந்தேன், பொசிஷனில் இருந்தேன். ஆனால் திடீர்னு நான் சில மனிதர்களால் வீழ்த்தப்பட்டேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் வந்து என்னுடைய உறவினர்கள் வந்து எனக்கு சரி கிடையாது. என் உறவினர்கள்ட்ட நான் என் மனசு விட்டு நான் எதையுமே பேச மாட்டேன். இந்த யூடியூப்பில் நான் பகிர்ந்துக்கிற சில விஷயங்களை கூட என் தாய்கிட்டேயோ யார்கிட்டையும் நான் கலந்துக்க முடியாது. என் சகோதரர்கிட்டையும் என் சகோதரிகிட்டையும் நான் வந்து செத்தா வாழ்ந்தா இல்லைன்ற ஒரு ஸ்டேஜில் இருக்கிறேன். எதாக இருந்தாலும் நான் கடவுள்கிட்ட மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் முறையிடுவேன். எனக்கு வந்து பெரிய துரோகம் செஞ்ச சில மனிதர்களை வந்து தண்டிக்கணும்னு சொல்லி இறைவன்கிட்ட என்னுடைய மனத்துயரங்களை ஒப்படைச்சி இது மாதிரி வந்து நான் இது வரைக்கும் வந்து 5 அலகு போட்டிருக்கேங்க. இது வந்து 15 அடி கம்பி, 5 அலகு போட்டிருக்கேன். 5 அலகு வந்து இன்னும் ஒரு 8 அலகு வந்து பெண்டிங் இருக்குது. ஆமாம், இது வந்து என்னுடைய முனைவர் பட்ட வைவா வாய்மொழி தேர்வுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் வந்து இவங்க வந்து பேராசிரியர் மயிலம் சிவகுமார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து இப்போது திரு கொளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரி விருத்தாசலம் தமிழ்துறையின் தலைவராக இருக்காங்க. வாய்மொழி தேர்வில் எடுத்தது இவர் வந்து என்னுடைய வாய்மொழி தேர்வில் என்னை வினாழிப்ப பேராசிரியர் காலம் சென்ற சு அமிர்தலிங்கம் அவர்கள். இவர் வந்து முன்னாள் பல்கலைக்கழக துணைவேந்தர் பொற்கோ அவர்களின் உற்ற நண்பர், அவருடைய மாணவரும் கூட. இவர் அவ்வளோ பெரிய மனிதர். இவர் தான் எனக்கு வாழ்க்கையில் வந்து எனக்கு வந்து சிறந்த அட்வைஸ் எல்லாம் கொடுத்த ஒரு சிறந்த மனிதர். இப்போ அவங்க வந்து உயிரோடு இல்லை. ஆனால் எனக்கு ரொம்ப வருத்தமளிக்கக்கூடிய ஒரு செய்தி அது. இது வந்து என்னுடைய முனைவர் பட்டத்திற்குரிய செலெக்ஷன் கமிட்டி, என்னோடய வாய்மொழி தேர்வு அன்னைக்கு இவங்க தான் வந்து பேராசிரியர் ஜம்புலிங்கம், இவங்க அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோட ஒரு டைரக்டராக இருந்தவங்க. இவர் தான் வந்து என்னுடைய வாய்மொழி தேர்வில் நேர்முக தேர்வாளராக அவங்க வந்து வந்திருந்தாங்க. அவங்க ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, ஆய்வாளர் என்னை விட மிக நன்றாக பேசுகின்றார். நான் என் வாழ்நாளில் நான் புறத்தேர்வாளராக சென்று நான் வியப்படைந்த ஒரு மாணவி என்றால் அது இந்த முனைவர் கீதா தான் என்று அந்த நிமிடத்திலிருந்து என்னை முனைவர் என்று அறிவித்த பேராசிரியர் ஜம்புலிங்கம் அவர்களுக்கு நான் என் மனமார்ந்த நன்றியையும், என்னுடைய பேராசிரியர் நெறியாளர் முனைவர் பட்ட நெறியாளர் பேராசிரியர் இவங்க தான் பேராசிரியர் அழகிரிசாமி அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இது வந்து என்னுடைய முனைவர் பட்டத்திற்கான பட்டமளிப்பு விழா. கவர்னர் சுர்ஜித் சிங் பர்னாலா, அப்போதைய கவர்னர், இவங்க வந்து கொடுத்தாங்க. அதன் பிறகு வந்து நான் கல்லூரிக்கு பணிக்கு சென்றேன். 7 ஆண்டு காலம் ஒரு கல்லூரியில் தமிழ்துறை தலைவராய் பணியாற்றினேன். அப்போ வந்து சில சிறப்பான தருணங்கள் எல்லாம் இருந்துச்சு. இவர் தான் என்னுடைய கல்லூரியின் தாளாளர் உயர்திரு கோவிந்தசாமி அவர்கள். இது ஒரு பரிசளிப்பு விழாவில் நடந்துச்சு. இது ஒரு என்னுடைய டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷனில் ஒரு துறை தலைவரை நான் உரையாற்றிய பொழுது இவர் என்னுடைய முதல்வர் திரு வே சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். இது ஒரு ஆண்டு விழாவில் நான் வந்து பரிசு பெறும் பொழுது தமிழ்துறை தலைவர் பரிசு பெறும்பொழுது எடுத்த புகைப்படம். இது என்னோடய கல்லூரியோட ஃபங்க்ஷன் தான். இதுலேயும் என்னுடைய தாளாளர் இவர் வந்து என்னுடைய அவருக்கு வந்து நான் ரொம்ப பெரிய விசுவாசின்னு சொல்வேன்.
திருஞான சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ இறந்துட்டாங்க, கொரோனாவில் இறந்துட்டாங்க. இது வந்து என்னுடைய கல்லூரியில் நடந்த பட்டமளிப்பு விழாவில் தமிழ்துறை தலைவராக வந்து நான் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு நெகிழ்ச்சியான தருணம் இருக்குது. அதை அப்புறமா நான் பகிர்ந்துக்கிறேன். நன்றிங்க. புது கிச்சனுக்கு நான் வச்சு கட்டியிருக்கிற ஜன்னல், ஏதாவது கட்டுமான பணி அப்படிங்கிறது, இந்த கட்டுமான பணி இது வரைக்கும் நானே செஞ்சது, கொத்தனார் கிடையாது. இந்த இந்த மட்டம் தலை மட்டத்துக்கு நான் கட்டிடுவேன், ஒரு 5 அடிக்கு தலை மட்டம் நான் கட்டிடுவேன். அதுக்கப்புறம் உயரத்தில் வந்து கொத்தனார் வச்சு கட்டினேன். இது கிச்சன் இன்னும் இன்னும் ரெடி ஆகலை, கொஞ்சம் உடல்நலம் சரியில்லை, அதை விட்டுட்டேன். இதோ பாருங்கள், இந்த கிச்சன் கபோர்டு நானே தான் கட்டினது. இந்த ஜன்னல் நான் கட்டினது தான். இது தோட்டத்துக்கு போகிற அருகாப்பிடி, இதுவும் நான் கட்டினது. அதோ அங்கே தெரியுது ஒரு கட்டை, அது நான் கட்டினது. இதோ பாருங்கள், இது பழைய வீடு, மெத்த வீடு. இதில் வந்து அதை வெள்ளை வரைக்கும் ஒயிட்டாக அடிச்சிருக்கு பாருங்கள், அது வரைக்கும் இருந்தது பழைய பில்டிங்கு. மேலே தட்டிட்டு உயரம் ஏற்றிருக்கோம் ஸ்ட்ரீட்டு போகிறதுக்காக. இதில் இந்த கபோர்டு வந்து புதுசாக கட்டினது. அந்த சோத்தில் காடி எடுத்துகிட்டு நடுவில் ஒரு கட்டை கட்டிட்டு, இங்கே ஒரு ஓரத்தில் ஒரு கட்டை கட்டிட்டு, இந்த இவ்வளோ நீட்டு கடப்பாக்கல்லையும் வந்து தலையில் சிம்மாடு கட்டி அந்த கடப்பாக்கல்லை நிற்க வச்சு தலையை கவுத்தி வச்சு ஏற்றி இவ்வளோ உயரம் தூக்கி வைக்கணும். கிட்டத்தட்ட 5 அடி உயரம் தூக்கி வைக்கணும். அப்புறம் அதை உள்ளே தெரியுது பாருங்கள், அதை வந்து டோர் போடுற மாதிரி ஒரு அலமாரி, சும்மா எண்ணெய் பொருள் எலி தீண்டாமல் பூனை தள்ளாமல் வச்சு பூட்டுற மாரி ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த கபோர்டு வந்து வெளிப்பக்கம் இருக்குது, வாசப்படி துணியெலாம் மடித்து வைக்கிற மாதிரி. இது கிச்சனுக்கு உள் சைடில் சேர்த்து போட்டுக்கிட்டேன். இந்த கேஸ் கட்டையெல்லாம் இன்னும் பூச்சி வேலையெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது, செய்யலை. இந்த இடத்துல சிங்கு வைக்கணும், அதெல்லாம் பெண்டிங்கில் வச்சுருக்கிறேன், இன்னும் ஒன்றும் செய்யலை. அதுக்கப்புறம் இது வந்து கிச்சனுக்கும் வாசப்படிக்கும் வெளியில் இது வந்து என்னென்னா அலுமினிய ஜாமான் சட்டிலாம், நாங்கள் எங்கள் வீட்டில் 2-3 சட்டி, மீன் குழம்பு சட்டி, பருப்பு களையிற சட்டி, அதெல்லாம் கொத்து வைக்கிறதுக்கு ஒரு 3 தட்டு போட்ட அலமாரி. இந்த பக்கம் வந்து செடி நிறையா தோட்டம் போட போகிறேன்றதுனா அதுக்கு வந்து விதை, வேப்பம் புண்ணாக்கு, கொட்டை, இந்த மாதிரி உரம் இதெல்லாம் சேமித்து வைக்கிறதுக்குரியது. இது வந்து இது ஒரு குடோன் ரூமு, மம்டி கடப்பாரை மீந்தது மிச்சம் ஜாமான் போடுறது. இந்த கபோர்டு ஃபுல்லாகவே வந்து நான் தான் கட்டினேன். லாஃப்ட்டு மட்டும் பழசு. இந்த செவுரு இந்த ஜன்னல் எல்லாமே 5 அடி உயரத்துக்கு நான் ஏற்றினா, மேலே 1 அடி மட்டும் அந்த கட்டை இருக்கும் பாருங்கள், அதுலேருந்து கொத்தனார் ஏற்றினார். இந்த அருகாப்படியெல்லாம் வந்து நானே ரெடி பண்ணது. பழைய ஜன்னல் இருந்துச்சு, அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சிட்டு இந்த அருகாப்படி பண்ணியிருக்கோம். இந்த கபோர்டு பழைய கபோர்டு, அந்தாண்ட இருக்கிற கபோர்டு நான் உருவாக்கினது. இப்போ ஜாமான்லாம் வச்சுருக்கேன். இப்படி எல்லா வேலையும் ஃப்ரெண்ட்ஸ் நானே செஞ்சுக்குவேன். நம்ம வந்து என்ன படிச்சிருக்கோம், வெளி உலகத்தில் நம்ம என்ன வாழ்க்கை வாழறோம், அது கிடையாது வாழ்க்கை. நம்ம யாருக்கு மகளாக பிறந்திருக்கோம், நம்ம குடும்ப சூழ்நிலை என்ன, இது நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து எப்படி ஒரு பழக்கம் வந்தோமோ அதை திடீர்னு என்னால் சேஞ்ச் பண்ணிக்க முடியல. அதனால் என்னோடய வாழ்க்கையை அதே ஒரு சூழ்நிலையில் நான் கொண்டு போயிட்டுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா சொல்லுங்கள், யோசித்து சொல்லுங்கள். தேங்க்யூ. ஆமாம்மா, பார்க்கணும். 2வது வந்து செடிக்கு வேறு தண்ணி ஊற்றணும். நம்ம டேங்க்லையா? நம்ம டேங்க்லாம் சாக்கடை தண்ணி இருக்காது, மோட்டரை போட்டோம். நம்மளுக்குலாம் இந்த ரெகுலராக அந்த பர்மனெண்ட்டாக மோட்டர் கனெக்ஷன் வச்சு பிடிக்கிறாங்க பார்த்தியா, அவங்களுக்கு தான் அந்த ப்ராப்ளம் வரும்.
ரொம்ப கஷ்டம் இனிமையான இருக்கிறது. அதுதான் என்ன செய்வாங்க, அவங்க வந்து ஒரு கம்பி கட்டிட்டு ஆளந்து பார்ப்பாங்க, என்ன இது தரையில் தானே கிடக்குன்னு சொல்லிட்டு நான் அழகலை.